ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 9/6/2026 குரூப் பணியாளர் நடத்தக்கூடிய ஒருங்கிணைந்த தொகுதிகள் குரூப் 4 தொகுதிகளுக்கான போட்டித் தேர்வு நடைபெறுக்கு போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நமது ஆர்பி சேனல் சார்பாக வார்த்தைகள் தெரிவித்துக் கொள்கிறோம். பணியாளர்களிடம் சில விதிமுறைகளுக்கு என்னென்ன தேர்வு கூடத்துக்கு 8 மணிக்கு 8:30 போயிடுங்க அப்படின்னு சொல்லி 8:30 மணிக்கு அங்கே இருக்கணும். 9 மணிக்கு கடைசி நிமிஷத்தில் கேட் சாப்பிட்டாங்க. 9:30 மணிக்கு 9 மணிக்கு மேலே உள்ளே போட மாட்டாங்கன்னு சொல்லி தகவல் கொடுக்குறேன். என்னோட கருத்து என்னென்னா, நீங்கள் 8:30 மணிங்கிறது 8 மணி 7:30 மணிலேருந்து 8 மணிக்கு தான் நீங்கள் அங்கே இருக்கணும் சம்மந்தப்பட்ட இடத்துல. அப்போ தான் ஏதாவது ஏன்னா இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க நிலைமை என்ன வேணால் நடக்கலாம், யாருக்கு என்ன வேணால் நடக்கலாம், என்ன நேரத்தில் நிகழ்வுகள் என்ன வேணால் வரலாம் அப்படிங்கிற இடத்த. ஏன்னா போகிற வழியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு சொல்கிறேன். நீங்கள் பேருந்து பயணம் பண்ணலாம். பேருந்து இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா பிரேக் ஃபெயிலியர், அதாவது திடீர்னு ஒரு தடை ஏற்படலாம். பிரேக் தடை, அதாவது அழுத்த கட்டுப்பாட்டு, அதை வேக கட்டுப்பாட்டு அது உடையலாம் அப்படிங்கிறது உதாரணம் கொடுத்துருக்குங்க. ரெண்டாவது, நீங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போது அந்த போகக்கூடிய பகுதியில் சில இடர்பாடுகள் நடைபெறலாம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் கணிச்சு தேர்வு மையத்துக்கு 8 மணி 7:30 மணி 8 மணிக்கு போயிடுங்க. அப்போ தான் 8 மணி இறக்க வச்சிங்கன்னா நீங்கள் 8:30 மணிக்கு அங்கே இருக்க முடியும். ஸோ இது முதல் தகவல். ரெண்டாவது, உங்களுடைய தேர்வுக்குழு நுழைவுச்சீட்டு, இது அதிகாரப்பூர்வமாக உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களில் பதிவேற்றம் செய்யக்கூடிய இந்த இதை அந்த அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து அதை தேர்வுக்குழு நுழைவுச்சீட்டு முதல் பக்கத்தை எடுத்துக்கங்க. ரெண்டாவது, கருப்பு பந்து முனை பேனா, அது செல்லோ கம்பெனி, இதுதான் அந்த செல்லோ நிறுவனம் வெளியிடக்கூடிய கருப்பு பந்து முனை பேனா 2 பேனாக்களை வச்சுக்குங்க. இது தேர்வு சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள். ரெண்டாவது, நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, உங்களுடைய பதிவிறக்க நுழைவுச்சீட்டில் உங்கள் பெயர், முகவரி, உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய நாள் என்னென்னது, கொடுக்கொடி, உங்களுடைய இணையத்தில் உங்களுடைய தேர்வு மையத்தினுடைய பெயர், தேர்வு மையத்தின் குறியீடு, இதெல்லாம் சரி பார்த்து கொள்ளுங்க. ரெண்டாவது, நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகும்போது இந்த நுழைவு போக்குவரத்து முறை நீங்கள் சாப்பிடாமல் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு இது ஜென்ரலாக உணவில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறது, காலை உணவு தவிர்த்துட்டு போகாதீங்க. அது மிகப்பெரிய ஒரு கேடாயிடும். ஏன்னா பசிச்சிச்சுன்னா வயிற்றுக்கு உணவு சிறிது, செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். இதுதான் திருக்குறள். ஆனால் வயிற்றில் ஒன்றுமே இல்லைன்னா உங்களோட மூளைக்கு சேரக்கூடிய இந்த அனைத்து சக்திகளும் சேரணும்னா மூளை சில வேறு விதமான யோசிக்க வைக்கும்னு சொல்லி தான் உதவி. அதனால் பரீட்சைக்கு தேர்வுக்கு செல்லக்கூடிய நபர்கள் காலை சிற்றுண்டியை அளவோடு எடுத்துக்கணும்னு சொல்லி தான். அது பார்த்திங்கன்னா அதிகமான காலங்கள் இருக்கக்கூடாது. உங்களுக்கு தேவையானது அதிகமான எடுக்காமல் குறைந்த அளவில் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, புளி கொழுப்பு உணவு இதை போட்டிங்கன்னா வயிற்றில் சில உபாதைகள் ஏற்படும், அது தேவையற்ற ஒரு அவசரங்கள் ஏற்படும்னு சொல்லி தான் உணவியல் சொல்கிறாங்க. ரெண்டாவது, அதே நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னென்னா, எண்ணெய் பொரித்த உணவு இருக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் தின்னீங்கன்னா உங்கள் மூளைக்கு சில சமிக்கைகள் அனுப்புவோம். இதை தூங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எண்ணெய்களில் சில எண்ணெய்களுக்கான அறிகுறி என்ன இருக்குன்னா, மூளைக்கு சில உங்களுடைய இதை மந்தமானுச்சுன்னா மூளை ஆட்டோமேட்டிக் ஓய்வு எடுக்க போகும். இப்போ உங்களுடைய கவனச்சிதறல் ஏற்படும். ரெண்டாவது, தேங்காய் சம்மந்தப்பட்ட பால் மற்றும் துவையெல்லாம் அதிகமாக சாப்பிட்றதுனாலும் இதுக்கு ஒரு இதை போடுறாங்க. ஸோ அதெல்லாம் அளவோடு எடுத்துக்கோங்க. இது தேர்வுகள் போகிறதுக்கு முன்னாடி தேர்வுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அதிகமான காரம் சம்மந்தப்பட்டது இல்லை வேறு எதுவும் உறவினர் வீட்டில் போய் சாப்பிட்றது இதெல்லாம் தவிர்த்துக்குங்க.
தவிர்க்க முடியாத காரணங்கள்ட்ட போனீங்கன்னா இதை வந்து இந்த எண்ணெய் போன்ற இதெல்லாம் வந்து முதல் நாள் இரவே அதை வந்து தவிர்த்து முதல் நாள் காலையிலேயே அதை தவிர்த்துடும். தவிர்க்க முடியாத காரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவோடு எடுத்துக்கிங்க உறவினர் சொல்கிறாங்க. இது வந்து அதற்கு அப்புறமாக நீங்கள் சம்மந்தப்பட்ட தேர்வு மையத்துக்கு போயாச்சு. 8 மணிக்கு இங்கே இருக்கீங்க. 8:30 மணிக்கு போகும்போது மொபைல் ஃபோன் அலௌடு இல்லை. ஏன்னா இப்போ எல்லாருமே 4G டெக்னாலஜி வச்சுருக்கோம், 5G டெக்னாலஜிஸ் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த இணையதளத்தில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் சில தகவல்கள்லாம் இருக்குது, அதை பரிமாறணும்னு சொல்லிட்டு ஃபோனே அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபோனுக்கான தேவையை வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்களே வச்சுருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட தகவல்களை சொல்கிறேன். ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து போகும்போது உங்களுடைய இருசக்கர வாகனத்தை ஒரு அளவில் நிப்பாட்டு போகணும், அந்த பகுதியில் உள்ளுக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில தகவல்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்னென்னா வண்டியை எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்கு உங்களுடைய இருசக்கர வாகனங்களை சில தேர்வு மையத்தில் கட்டுப்பாடோடு உள்ளே விட்றாங்க. அப்போ போகும்போது உங்களுடைய பேனா பர்ஸு எல்லா கையிலையும் பணம் இருக்குது. ஸோ பர்ஸு இந்த ஃபோன் ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்களுடைய பாதுகாப்பில் உங்களுடைய கைப்பட்ட இதில் வச்சுக்கணுன்னு சொல்லி தான் அறிவுரைப்படுத்திருக்கு. இது முக்கியம். ரெண்டாவது, இந்த போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய போயிட்டு லைட்டாக இதை எடுத்துகிட்டு வர தண்ணீர் அதிகமாக குடிச்சிட்டு போனால் அசௌகரியம் போனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய உபாதைகள். அப்போ இதெல்லாம் போயிட்டு போங்க. உங்கள் வயிற்றில் எப்பயுமே இந்த யூரின், அதாவது சிறுநீர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு இது பொதுவாக சொல்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா அவ்வளோத்துக்கு சிறுநீர் அதிகமாக வரும். ஸோ இதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் ஒரு தோட உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் குடிச்சிட்டு இந்தமாரி இதெல்லாம் இடைவேளைக்கு போயிடுங்க. உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கழிவுப் பொருட்கள்லாம் முதல்ல அப்புறப்படுத்துங்க. முதல் நாளே நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக குளிச்சுட்டு மிதமான எண்ணெய் மற்றும் மிதமான ஒரு ஆடைகளை உடுத்திக்கிட்டு போங்கிறது தான் எல்லோருடைய இதாக இருக்குது. ஸோ கழிவுகள் இப்போ வந்து சிறுநீர், ஏன்னா சிறுநீர் இருக்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான். அந்த சிறுநீர்லாம் கழிச்சிட்டு நீங்கள் தேர்வு மையத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 9 மணிக்கு முன்னாடி 9 மணிக்கு மேலே அது சம்மந்தப்பட்ட தேர்வு கூடத்தில் அனுமதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் தேர்வு மைய கட்டுப்பாட்டுகள் கொடுக்குது. ஏன்னா அவங்களுக்கு சில அறிவுரைகள் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பப்புள் 20 லட்சம் பேர் வருகிறாங்க. அதில் சில நபர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் சில பேர் 1-1.5 லட்சம் பேர் அவங்களுக்கு நகல்கள் சில இடையூறுகள் இதனால் அவங்களே கலைவாங்க. ரெண்டாவது, இவங்களுக்கு வரக்கூடியது 50,000 ஒரு 1 லட்சம் வரை இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே வடிகட்டுங்கன்னு சொல்லி தான் அவங்களுக்கு வரக்கூடிய தகவல்கள். ஸோ அதனால தான் இந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டித் தேர்வுக்கு மட்டும் தேர்வு. ஏன்னா எல்லோரும் போட்டித் தேர்வுக்கு போயிட்டிங்கன்னா அப்போ பணியாளர் தேர்வுக்கு அதிகப்படியாக பணிச்சுமைகளும் இதெல்லாம் அறிவுறுத்திருக்காங்க. ஸோ முதல்ல அடிப்படை போது உங்களுடைய ஃபோனு, மொபைல், பர்ஸு ரெண்டுமே உள்ளே வச்சுருக்கீங்க. வாகனங்களை வந்து முறையான முறையில் நிப்பாட்டிட்டு உள்ளாட போங்க தேர்வு மையத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, அரசாங்கம் வந்து முறையான இதில் இப்போ இருசக்கர வாகனத்தை நடக்கூடிய ஆட்கள் முக்கால்வாசி நபர்கள் பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்து அருகில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து பயணத்தில் போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படி வந்து சம்மந்தப்பட்ட தேர்வு மையங்களுக்கு பேருந்துகளை ஏற்பாடு பண்ணுங்க தான் ஒரு தேர்வு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இதை அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும். சென்ற முறை அரசாங்கம் பண்ணலை. அது காரணம் என்னென்னா கொரோனாவை காரணம் காட்சி தள்ளிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து கணக்கிடுங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்கன்னா வாக்குவாதம் பண்ணாதீங்க. சொன்னாங்கன்னா வாக்குவாதம் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு திருவாடி. அதுக்கப்புறம் 9 மணிக்கு உங்களோட இருக்கையில் நீங்கள் உட்கார்ந்துடணும். தேர்வு கூடத்தில் ஒதுக்கப்பட்ட இருக்கையில் உட்கார்ந்தாங்க. 9:15க்கு உங்களுக்கு வினாத்தாள் தொகுப்பு மற்றும் விடைத்தாள் தொகுப்பு 2 விடைத்தாள் 2 கொடுப்பாங்க. வாங்கின உடனே உங்களுடைய பேர் உங்களுடைய சீரியல் நம்பர் என்ன இருக்கோ அதை வந்து சம்மந்தப்பட்ட இதை வந்து உங்களுடைய பேருக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணி உங்களோட ஃபோட்டோவில் அதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். முதல்ல இணையதளத்தில் இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு தனியான ஒரு பேப்பரில் உங்களுடைய பேர் முகவரி இதெல்லாம் எடுத்து கரெக்டாக எடுத்து ஃபோட்டோ
புகைப்படம் சரியாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லக்கூடிய வைபதி குறிப்பிட்டிருக்கு. இதை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கெசட்டட் ஆஃபீஸர்ஸ் ஏபி தேர்தலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் கொடுங்க. ரெண்டாவது போகும்போது நீங்கள் தானே சம்மந்தப்பட்டதுக்கு அதுக்கு சில வழிமுறை கொடுக்குறேன். ஓட்டுநர் உரிமம், ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, ஆதார் ஆதார் ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. வேணும் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு வங்கி கணக்கு சேமிப்பு கணக்கு புத்தகத்தை ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க. வங்கி கணக்கு சேமிப்பு கணக்கு புத்தகத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சில அசவுகள் இருக்கும். ஏன்னா அதில் சில டிரான்சாக்ஷன் அதை வந்து பிரிண்டட் அதை வந்து என்னன்னா அவங்களுக்கு பார்க்குறப்ப ஏதோ ஒரு தகவல்கள் இருக்குங்களா, ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட தகவல் தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கணக்கு புத்தகத்தை வச்சுட்டு போகிறது நல்லதுங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொண்டு கடவுச்சீட்டு கொண்டு போனால் அதில் சில தகவல் மீற வாய்ப்பு இருக்குது, குறைய வாய்ப்பு இருக்குது. என்னோடய இது வந்து ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டுநர் உரிமம் இதை எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு ஒரு ஒளிநகல்கள் அதாவது ஜெராக்ஸ் வச்சுருக்கீங்கிறது தான். ரெண்டாவது ஒரு மார்பளவு கூட ஒரு கடவுச்சீட்டு புகைப்படத்தை கைப்பற்றிய புகைப்படத்தை கையில் வச்சுருக்கீங்க. அந்த பாஸ்போர்ட் அது ஹால் டிக்கெட்டு அதான் இணையதளத்தில் என்னென்ன இருக்கோ அது கொடுத்த ஃபோட்டோவை நீ கரெக்டாக வச்சுருக்கீங்கன்னு தான் தேர்வாணையம் கொடுத்துருக்கு. சரி, தேர்வு கூடத்தில் போயாச்சு, இவ்வளோ தகவல் செக் பண்ணி இவ்வளோ தகவல் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் செயல்பட கொண்டு உட்காந்துருக்கீங்க. உட்கார்ந்தோடனே உங்கள் கொடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல உட்கார்ந்து இருக்காங்க உறுதிப்படுத்திங்க. சரி, புகைப்படங்கள்னா சம்மந்தப்பட்ட தேர்வு மையத்தை கண்காணிப்பாக இருக்கலாம். தேர்வு மையத்துக்கு கண்காணிப்பாக அவங்கள்ட்ட தேர்வு கூட கண்காணிப்பு மூலிமா எனக்கு இந்த ஃபோட்டோ அதில் வந்து புகைப்படம் செய்யலை, அதனால் இதை வந்து வச்சுருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு இது சொல்லி அவங்க மூலிமா சொல்லிடுங்க. இது வந்து தேர்வாணையம் சொல்லிக்கிறது. சரி, புகைப்படம் கரெக்டாக இருக்கக்கூடிய சரியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணையத்தை வச்சக்கூடியதை நகர்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கொடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த இடைத்தாளில் வந்து பொறுமையாக கையாளுங்க. உங்களுடைய நபர் பேர், உங்களுடைய தேர்வு எண், உங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புகைப்படம் எல்லாம் பிரிண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஏதாவது சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ரெண்டாவது உங்களுடைய கையொப்பத்தை போடுங்க. அதற்கப்புறமாக தேர்வு முடிந்ததுக்கு அப்புறமாக நீங்கள் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா ஏல எத்தனை பண்ணியிருக்கீங்க, பியில் எத்தனை பண்ணியிருக்கீங்க, சியில் எத்தனை பண்ணியிருக்கீங்க, டியில் எத்தனை பண்ணியிருக்கீங்க, விடையே தெரியாது அதுக்கு ஒரு ஆப்ஷன். அதில் இதெல்லாம் டேலி பண்ணி ஒரு இதை போடணும். இது வந்து 12:30 மணிக்கு மேலே பண்ணக்கூடிய தகவல்கள். அதுக்கப்புறம் 2வது பக்கங்களில் எதுவும் கரெக்டாக இருக்கா, எதுவும் டேமேஜஸ் எதுவும் அந்த புகைப்படங்கள் சில இதெல்லாம் தேவை வேறு எதுவும் சில விஷயம் முன்னிமனை இருக்காங்கிறத சொல்லிடுங்க. இதெல்லாம் இல்லாமல் பண்ணிங்கன்னா மாற்றி கொடுக்க முடியாதது தான். நீங்கள் எதாவது தவறு பண்ணால் அதுக்கு சில உங்களுடைய மதிப்பெண்ணை 2 மதிப்பெண்கள் கிடைக்கப்படும் தான். ஒவ்வொரு துறைக்கும் 2 மதிப்பெண்கள் கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு தேர்வாணையம். அப்புறம் வினாத்தாள் தொகுப்பு இதெல்லாம் அனைத்து பகுதிகளிலும் வினாத்தாளில் அனைத்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தகவல்கள் அச்சிடப்பட்டிருக்கா, வேறு எதாவது குறைகள் இருந்தால் அதை கூட சம்மந்தப்பட்ட தேர்வு மைய கண்காணிப்பதன் மூலமாக மாற்று ஏற்பாடுகள் பண்ணிக்கோங்க. நீங்கள் தவறாக பண்ணிட்டீங்கன்னா அந்த இது எக்காரணத்தை முன்னிட்டு அதை மாற்றி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் தேர்வாணையம். இது எல்லாமே 9:15 9:30 கூட நீங்கள் முடிச்சிடணும் அப்படி தான் தேர்வாணையம் கொடுத்துருக்கு. 9:30க்கு தேர்வு தொடங்கிறதுக்கான மணி ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் தேர்வில் எழுதுங்க. ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தேர்வு மையத்தில் கண்காணிப்பாளர் தேர்வுக்கான தகவல்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. 2வது மணி அடிப்பாங்க. இது வந்து தேர்வு மையத்தில் இருக்குது. அது எதுக்குன்னா டிஜிட்டல் வாட்சஸ், டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட அந்த கையாளக்கூடிய குறிப்புகள் போன்ற டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் கொண்டு போகக்கூடாது. அதுலேயும் இப்போ உங்களுக்கு தேவையான வாட்ச் இதை வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு தான் தேர்வாணையம் சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் சரி பார்த்துக்குங்க. 12:30 மணிக்குள்ளே அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 200 கேள்விகள் நீங்கள் வந்து முதல் 100 கேள்விகளும் புது தமிழ் இருக்கும்.
இது கட்டாயம். புது தமிழில் 100க்கு 40% மதிப்பெண்கள் எடுத்தால் தான் உங்களுடைய தேர்வுகளுக்கு அடுத்த பார்ட் சி என்று சொல்லிட்டு 101 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளில் 70 கேள்விகள் 75 கேள்விகள் பொது அறிவு சம்மந்தப்பட்ட பொது அறிவில் சமூக அறிவியல், ஆர்டிகல்ஸ், இந்திய அரசியலமைப்பு, மலைகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இது யூனிட் 8, 9 சம்மந்தப்பட்ட கேள்விகள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பசிபிக்ஸ் சொல்லக்கூடிய சமூக அறிவியல், குடிமையியல், புவியியல், நடப்பு நிகழ்வுகள் அனைத்தையும் கேள்விகள் உள்ளடக்கிறது தான் இந்த 75 பகுதி இருக்கக்கூடிய பகுதி. 75 பகுதியிலிருந்து 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளில் பார்த்திங்கன்னா புத்தி குறுமை பொட்டிம்பாங்க. புத்தி குறுமை பொட்டி ஆப்டிடியூடாக கணக்கு. இதில் நேரம், காலம், நிச்சயமா மீபிஓவா, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மீபிஓவா, வயது கணக்குகள், தனி வட்டி, கூட்டு வட்டி, இந்த சுருக்குகள், குழாய் கணக்குகள், டைம் அண்ட் நேரம் மற்றும் வேலை, லாப நஷ்டங்கள், சதவீதங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய போன்ற தேர்வுகள்லாம் இருக்குது. இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. நிகழ்த்தகவல்கள், பகடை கணக்குகள், இதெல்லாம் இந்த 25 மதிப்பெண்கள் இருக்கும். அந்த 25 மதிப்பெண்ணும் தொடர்ந்து இருக்காது. இடையில சில கேள்வி இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா 75லேருந்து 200 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ சமீபத்தில் என்ன இருக்குதுன்னா, இந்த கேள்விகள் அனைத்தும் இந்த 100லேருந்து இருக்கக்கூடிய 200 கேள்விகளில் சில கேள்விகள் அந்த இடையில இந்த சம்மந்தப்பட்ட புத்திக்குரிமை இருக்கக்கூடிய கணக்கு பகுதியில் வரும். ரெண்டாவது லாஜிக்கல் ரீசனிங். ஒரு கணக்கு படத்தை 2 படத்தை போட்டு அந்த படத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமை என்ன, ஒற்றுமை என்ன, இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ABCDE போட்டு அதுக்குரிய இதை ஏனா இவனுடைய மதியன், ஏபி இவருடைய தகவல், தந்தை இவருடைய பையனுக்கு பையன், ஸோ இதெல்லாம் தகவல் தானே. அப்போ ஏக்கு என்ன உறவு, பிக்கு என்ன உறவு, ஈக்கு என்ன உறவாக இருப்பாங்க, இதெல்லாம் கேட்கக்கூடிய லாஜிக்கல் ரீசனிங். இதெல்லாம் பசில் கண்டுபிடிக்கிறது, அதாவது புகைப்படங்கள் புதிர்கள் கண்டுபிடிக்கிறது, ஏன் புதிர்கள் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாமே இந்த 25 மதிப்பெண்கள் வரக்கூடியது தான். ஸோ இதெல்லாம் கரெக்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள். அதில் எதுக்கு 100க்கு 40% மதிப்பெண்கள் பகுதி ஆளை எடுக்க சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தமிழ் அறிவுல நீங்கள் கட்டாயம் பாஸ் பண்ண. இப்போ எங்கும் தமிழ் எதிரும் தமிழ். ஸோ அதனால தான் 100க்கு 100 பிரிவினருக்கு 40% மதிப்பெண்கள். 40% கேள்வி கிடையாது, 40 மதிப்பெண்கள். அதாவது 150க்கு 40% மதிப்பெண்கள் எடுக்கணும். இதை எழுதிங்க. கரெக்டாக 12:30 மணிக்கு மேலே உங்கள் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா, 12:30 மணிக்கு கடைசி நிமிடக்கான பில் அடிப்பாங்க. பில் அடித்ததுக்கப்புறமா 12:30 மணிக்கு மேலே உங்களுடைய ஃப்ரண்ட் பேஜ் முதல் பதில் ஏல எத்தனை இதில் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, பியில் எத்தனை ஷேர் பண்ணியிருக்கீங்க, கருப்பு படம் பண்ணியிருக்கீங்க, சியில் எத்தனை கருப்பு படம் பண்ணியிருக்கீங்க, டியில் எத்தனை பண்ணியிருக்கீங்க, ஈயில் எத்தனை பண்ணியிருக்கேன், அதற்கான ஏல எத்தனை ஒரு 35, ஒரு 30, பியில் ஒரு 30, சியில் ஒரு 30, டியில் ஒரு 10 இப்படி எழுதிருக்கீங்க. அதுக்கு தான் ஈயில் ஒரு 20, 25 பயணம் செய்வீங்க. அதை கூட்டத்தொகை கரெக்டாக இருக்கும்னு போட்டு அதை போட்டு கீழே உங்களோட கையெழுத்து போடணும். தேர்வு மைய கண்காணிப்பாளர் இதெல்லாத்தையும் 12:30 மணிக்கு மேலே அவங்கன்னா 12:45 அவங்க பார்ப்பாங்க. 12:45 மேலே என்ன பண்ணுவாங்க, சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு பணியாளர் தேர்வர்கிட்டையும் போய் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி, டோட்டல் கரெக்டாக இருக்கா செக் பண்ணி கையெழுத்து போட்டு உங்களுடைய வினாத்தொகுப்புற முதல் பகுதியாக கையெழுத்து இணையத்தில் இருக்கக்கூடிய தேர்வு நுழைவுச்சீட்டு இருக்கா அதில் கையெழுத்து கொடுப்பாங்க. இதுக்கு தேர்வு மையத்தை கட்டினா நீங்கள் நாளைக்கு தேர்வுகள் எக்ஸ்பட்டு போகும்போது உங்களுடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்த தேர்வுக்கூட மையச்சீட்டு கேட்பாங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஹால் டிக்கெட்டை ஹால் சூப்பர் கண்காணிப்பாளர் கையெழுத்து போட்டு அது சம்மந்தப்பட்ட தேதியில் அதுக்கான இது நீங்கள் தானாங்கிறத ஃபஸ்ட்டு உறுதிப்படுத்துறது. இதை அந்த நேரத்தில் வாங்க முடியாது, அதனால் இப்போயே வாங்கி வச்சுக்கணும் தேர்வாணையம் கொடுக்குது. இது எது தவறு இருந்தால் 2 மதிப்பெண் போடுவாங்க. 2 தேர்வுக்கூட மையத்தில் கண்காணிப்பாளர் போர்டில் சைன் வாங்காமல் போயிட்டிங்கன்னா அந்த தேர்வு எதிர்ப்பு நேர்காணல் போடுவீங்களா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேர்வு உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு 2 மதிப்பெண் கொடுப்பாங்க. இது நடக்கக்கூடிய நிகழ்வுகள். மறக்காமல் உங்களுடைய தேர்வுகள் ரேகையை வச்சு கையெழுத்து வாங்கிட்டு எந்த வினாத்தருக்கு எந்த சேதம் இல்லாமல்
வேறு எந்த இது கசங்காமல் கொள்ளாமல் எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது கேள்வித்தரையில் எந்த விதமான டிக்கோ வேறு எந்த மார்க்கோ இருக்கக்கூடாதுன்னு தேர்வாணையம் சொல்லியிருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் விவரப்படுத்தி நம்மளுடைய தேர்வர்கள் வந்து இந்த குரூப் 4 தேர்வை பாஸ் போட்டு ஒரு தேர்ச்சி பெற்று வருங்கால அரசு பணியாளர்களுக்காக சேனல் வாழ்த்துகிறது. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் உங்களுடைய தேர்வுக்குள்ள கண்காணிப்பாளர் எல்லார்ட்டையும் தேர்வு ஒரு கேள்வி 10 20 பேர் 25 20 பேர் தான் 20 பேர்ட்டையும் அது சம்மந்தப்பட்ட தேர்வுகள் தாள் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் அனுப்புவாங்க. ஆனால் 12:45 மேலே தான் சொல்லலாம். ஆனால் 12 ஒரு சில இடத்துல வந்து கையெழுத்து போடும்போது 1:5 கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது வரையும் எல்லாம் பொறுமையாக காத்திருந்து கலைஞ்சிட்டு போகும்போது உங்களுடைய தேர்வு கூட அனுமதி சீட்டு தேர்வு கூட வினாத்தாள் தொகுப்பு இருந்து கையெழுத்திருப்போங்க. இதெல்லாம் தேர்வு பணியாளர் சொல்லக்கூடிய ஒரு தகவல். இதை ஒழுங்காக பண்ணாலே எந்த ஒருங்கிணைங்கள் இல்லாமல் பண்ணாலே தேர்வுக்கு போது சக்ஸஸ் பண்ணலாம். தேர்வு நடந்துகிட்டு இருக்கும்போது வேறு எதுவும் ஒருங்கிணை நடவடிக்கை இருந்தால் அவங்க சம்மந்தப்பட்ட பணியாளருக்கு 5 வருடம் எழுத முடியாது அப்படின்னு தான் தேர்வு மையத்தில் தேர்வுக்கூடங்கள் தேர்வு பணியாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள். இதை மனசில் வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ அனைத்து கேள்விகளையும் உங்களுக்கு தெரியாத கேள்வியும் எழுதி வச்சுட்டாங்க. எழுதும் போது ஒரே மாதிரி அதாவது 7 அடிங்க. தெரியாத கேள்வி 10 20 கேள்வி 30 கேள்வி இருக்குன்னா ஒரு 30 கேள்வி இப்போ 7 ஒரு சில தகவல் அந்த நேரத்தில் ஏதாவது அப்படி இல்லையா சரி நீ 7 அதை அடிங்க. கீழே பிலே அடிங்க. பிலே ஷேட் பண்ணுங்க. ஷேட் பண்ணும்போது கட்டங்கள் கரெக்டாக இருக்கா அதை கரெக்டாக அந்த மார்க் பண்ணி கரெக்டாக அந்த சம்மந்தப்பட்ட இடத்துல வைங்க. இல்லைன்னா ஓஎம்ஆரில் திருத்தும் போது அந்த இதில் வந்து சரியான வேலையில் இருக்காதுன்னு சொல்லி ஏன்னா இப்போ எல்லாமே வந்து ஓஎம்ஆர் ஏன்னா கம்ப்யூட்டர் வழியாக திருத்தக்கூடியது. இணையத கணிப்பு மூலமாக திருத்திட்டுருக்காங்க. அது எதுவும் தப்பாக நடந்துட்டால் அதை வந்து எடுக்காதுன்னா அந்த ஆப்டிக்கல் மேக்னெட் இன்டிகிரேஷன் அதை வச்சா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் இந்த தேர்வை சர்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வந்து எடுத்துக்காது அந்த கணினி எல்லாத்தையும் ஒழுங்கினோ மனசில் வச்சுட்டு பண்ணிட்டுருவாங்க. நம்மளுடைய தேர்வரசை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நம்ம சேனல் வருத்துக்குது. நம்ம மனசில் வச்சு எந்த ஒருங்கிணைப்பும் முடிச்சுவாங்கன்னா தான் நம்மளுக்கு 9/6/2000 சம்மந்தப்பட்ட நேரத்துக்கு சம்மந்தப்பட்ட பையன்களுக்கு போயிடுங்க. 8 மணிக்குள்ளே போயிடுங்க. என்னோடய இது வந்து 7:30 மணி 8 மணி அவங்க 8:30 மணின்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கோம். அப்போ தான் கடைசி நேரம் காலத்தில் தவிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா 9 மணிக்கு ஹார்டு 8:30 மணிக்கு அங்கே இருந்தால் தான் 8:30 மணி 9 மணிக்குள்ளே இந்த தேர்வுகளை பார்த்து சம்மந்தப்பட்ட தேர்வு கூடத்துக்கு போகலாம். தேர்வு மையத்தில் இருக்க தேர்வு இலைக்கு போகலாங்கிறது தான் இந்த ஒரு நேசமான உண்மை. முடிச்சுட்டு வெளில வந்தோடனே உங்களுடைய மொபைல் ஃபோனு பல்ஸு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்குறது தான் சம்மந்தப்பட்ட இது வந்து சொல்லியிருக்கு. இதுதாங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தகவல்கள்.